வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா சிவனின் அருளால் உங்களுடைய கஷ்டங்கள், பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியை வழிபட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடுங்க, பல ஜென்ம பாவங்களும் நீங்கிடும். மேலும் இந்த ஆலயத்தில் சென்று வழிபட்டா தீராத நோயால் அவதிப்படுவவங்க இந்த ஒரு தளம் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு பரிகார தலமாக இருக்கு. மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் தாங்க கரிகால சோழன் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபட்டு தன்னுடைய தோல் நோயை நீக்கி சிவபெருமானுக்காக அற்புத ஆலயத்தை கட்டி அதிசயம் நிறைந்த சிவனின் ஆலயம் எங்கு அமைந்திருக்கு, இங்கு இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரனோ கருவேலநாதர்னோ கருணாசுவாமின்னு சொல்லுவாங்க. இங்கு கருவறையில் இருக்கக்கூடிய வசிஷ்டவர் கருத்திட்டைக்குடி மகாதேவர் சிவலிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாரு. மேலும் இறைவினுடைய பேர் பெரியநாயகி. இங்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னன்னா கருவறைக்கு மேற்கு தெப்ப மாட புறையில் லிங்கோத்பவர் இருப்பாருங்க. நான்முகனும் திருமாலும் உடனாக காணப்படுது. லிங்கோத்பவருடைய வலதுபுற சுவரில் கருங்கல்லாளரும் இடதுபுறத்தில் அர்த்தநாரீஸ்வரரும் இருக்காங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருமேனி ரொம்பவே அதிசயமாக இருக்குது. பொதுவாக இடது பக்கத்தை அம்மைக்கு வழங்கக்கூடிய சைவ நெறியிலிருந்து மாறுபட்டு இங்கு வலப்பாதியே அம்மை பெற்றிருக்காங்க. இது வேறெங்கும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா கருங்குஷ்ட நோயால துன்பப்பட்ட சோழ மன்னனுக்கு சிவனார் பார்த்தீங்கன்னா வேங்கை வடிவில் தோன்றி விரட்டிய பின்னாடி அருகில் இருந்த குளத்துல மறைந்துட்டாரு. மன்னன் அந்த குளத்துல மூழ்கி எழுந்ததுமே அவனுக்கு இருந்த குஷ்ட நோய் ஈசனின் கருணையால நீங்க பெற்ற அற்புத தலம் தாங்க இது. கடுமையான சுரம் போன்ற நோயுற்றவங்க இந்த திருக்குளத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா கோயில் கிணற்றிலிருந்தோ நீர் கொண்டு வந்து ஜரஹேஸ்வரரை அமைத்துள்ள தொட்டியில நிரப்பி வழிபட்டா நோயினுடைய கடுமை குறைன்னு சொல்றாங்க. இங்கு கருணாசுவாமி குளத்துக்கு ஏறத்தாழ 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வடவாரிலிருந்து தண்ணீர் வருவதற்கு பூமிக்கடியில சுரங்க நீர்வழி பாதையும் இருக்குது. மன்னார் காலம் வரை இருந்த இந்த சுரங்கவழி நீர்ப்பாதை காலப்போக்கில் ஆங்காங்கே சேதமடைந்து முற்றிலும் இப்போது மறைந்துடுச்சுங்க. இதனால இந்த குளத்துக்கு தண்ணீர் வருவதில் சிக்கல் ஏற்பட்டதால கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக வறண்டு கிடந்திருக்கு. சிவனடியார்கள் முயற்சி செய்து தற்போது நிதி திரட்டி இந்த குளத்தை தூர்வாரியிருக்காங்க. அதே போல இந்த குளத்திற்கான சுரங்க நீர்வழி பாதையை கண்டறிந்து அதிலிருந்த அடைப்புகளை நீக்கி பார்த்தீங்கன்னா வடவாற்றிலிருந்து தண்ணீரை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. தற்போது கோடையின் காரணமாக இந்த குளம் வறண்டு கிடக்குது. காவேரியின் தண்ணீரில் வரும்போது இந்த குளத்துக்கும் தண்ணீர் வர வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த தலம் பார்த்தீங்கன்னா பாவங்களிலிருந்து விடுபட ரொம்பவே பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த தலமாக இருக்கு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கங்காள மூர்த்தின்னு சொல்லக்கூடிய உத்தம சோழன் காலத்தில் நிறுவப்பட்ட சிற்பங்க இது. இந்த மூர்த்தியை வழிபட்டிங்கன்னா பாவங்களிலிருந்து விடுதலையும் நல்ல மன உறுதி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் யமனையே காலடியில் எட்டி உதைத்த கோலத்தில் இங்கு காலசம்ஹார மூர்த்தி அருள்பாலிக்கிறாரு. எனவே இவரையும் நீங்கள் வழிபடும் போது அடியவர்களுக்கு யம பயம் நீங்கிடுங்க. அதே போல நீடித்த ஆயுளோடு கூடிய சிறப்பான வாழ்வு அமையும். மேலும் இந்த ஒரு திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா வைகாசி மாத ரோகிணி நட்சத்திரத்தன்றும் தைப்பூச நாளில் வசிஷ்டர் அருந்ததி திருக்கல்யாண உற்சவமும் நடத்தப்படுது. இது வேறு எங்குமே நீங்கள் பார்க்க முடியாத அற்புத காட்சியை இந்த ஆலயத்தில் பார்க்கலாம். மேலும் இங்கு வைகாசி மாதம் பெருந்திருவிழா கோலமாக இருக்கும். அதே போல இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 தேதிகளில் சூரிய உதயத்தின் போது சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா மகாதேவ லிங்கத்தின் மீது விழுந்து வணங்கி பூஜிக்கும் நிகழ்வு நடந்துட்டு இருக்குங்க.
அப்போது சூரிய பூஜை சிறப்பாக இங்கு நடக்கும். இந்த ஒரு ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, உலகில் நீங்க எங்குமே பார்க்க முடியாதுங்க. ஒரு அரிய காட்சியாக பார்த்தீங்கன்னா, அக்கமாலையும் குண்டிகையும் கைகளில் ஏந்தி தாமரை மனை பலகையில் அமர்ந்திருக்கிறாரு வசிஷ்டர். வேறுந்த சிவன் கோவிலும் நீங்க இதை பார்க்க முடியாதுங்க. அகத்தியருமே இந்த கோவில்ல இருக்காரு. வசிஷ்டரும் அருந்ததியும் இந்த தளத்துல தம்பதியா ஈசனை பூஜித்ததாகவும் சொல்லப்படுது. தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா வட திசையில நகர பகுதி கரந்தைன்னு கருத்திட்டைக்குடின்னு ஒரு ஊர் பகுதி அமைந்திருக்கு. இந்த பகுதியில வெண்ணாற்றுக்கு தெற்கிலும் வீரச்சோழ வடவாற்றுக்கு வடக்கிலுமாக இரு ஆறுகளுக்கிடையே அமைந்த வளமான ஒரு பகுதி இருக்குங்க. தஞ்சாவூருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பழமை இருக்கிறதோ அதைவிட மிக பழமையான பெருமை கொண்ட கருத்திட்டைக்குடிக்கும் இருக்கு. இந்த கரந்தையின் கிழக்கு பகுதியின் மையத்தை இருக்கிறது வசிஷ்டேஸ்வரன்னு சொல்லக்கூடிய கருணா சுவாமி கோவிலுங்க. இந்த கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் இரண்டாம் பராந்தகனாகிய சுந்தர சோழனையும் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திர சோழன் நாம் ராஜாதிராஜ சோழனே 4 சோழர்கள் காலத்தை சார்ந்ததாகவும் இருக்கு. இந்த கோவில முதலாம் ராசராசனின் தந்தையாகிய சுந்தர சோழன் காலத்து கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலுக்கு சுந்தர சோழன் இந்த கோவிலுக்கு செய்த திருப்பணிகள் குறித்து தகவலோ இதில் இடம்பெற்றிருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தர சோழன் காலத்துக்கு முந்தைய இருக்க வேண்டும்னோ 7ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலான்னு கருத்து நிலவுதுங்க. இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகவோ அற்புத சமயக்கலை சின்னமாகவோ இருக்கு. இங்குள்ள மூலவர் சிவலிங்கம் வசிஷ்ட முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்ட சிறப்பான ஒரு தலங்க. சப்த ரிஷிகளில் ஒருவர் தாங்க இந்த வசிஷ்ட ரிஷியுமே. கற்பின் இலக்கணமாக திகழக்கூடிய அருந்ததியும் இவரோட மனைவி ஆவார். இவங்க இருவருக்குமே சிற்ப உருவங்கள் காணக்கூடிய ஒரே கோவில் தாங்க இந்த ஆலயம். தென்முக குருவாக அருளக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் அவருடைய வலதுபுற குரு பத்தினியாட அருந்ததியோடு வசிஷ்ட மகரிஷியும் அமர்ந்து இருபேரும் குருக்களாக ஞானத்தையும் செல்வத்தையும் அன்பையும் அருளையும் ஒருங்கே வாரி வழங்கக்கூடிய அற்புத திருக்கோவில் தாங்க இதே. இங்கு பங்குனி மாதத்துல காலை சூரியனின் ஒளி மூலவருடைய சிவலிங்க திருமேனியில தொடர்ந்து 3 நாட்கள் விழக்கூடிய சிறப்பான ஆலயங்க. இந்த கோவில்ல நடைபெறக்கூடிய ஏலூர் பல்லாக்கு திருவிழா வெட்டிவேர் பல்லாக்கு முதலிய சிறப்பு உற்சவங்கள் பார்த்திங்கன்னா திருவிழாக்களும் தஞ்சாவூர் பகுதியில் ரொம்பவே பெருமையாக சொல்லுவாங்க. இந்த கோவிலின் கருவறை விமான கட்டிடக்கலைன்னே கருவறை சுவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாகவும் சிற்பங்கள் நிறைந்து இருக்குங்க. சோழர் கால வரலாற்றின் புதிய அரிய பல தகவலை இது தருதே. கோவிலுக்கு 3 வாசல்கள் இருக்கு. ஒன்று கிழக்கு திசையில குளத்தை நோக்கி அமைந்திருக்கு. கரந்தை மக்கள் வழிபட்டு செல்ல தெற்கு நோக்கிய கோபுர வாசலாய் மற்றொன்று இருக்கு. மற்றொரு வாசல் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி அமைந்திருக்கு. நுழைவு வாசல்களை ஒட்டியுள்ள மகாபண்டபம் பிற்காலத்து திருப்பணியாகும் தாங்க. இதன் தரையின் ஒருவர் விழுந்து வணங்குவது சிற்பமோ அதையொட்டி ஒரு கல்வெட்டு இருக்கு. கோவில்ல கிழக்கு முகப்புல மிகப்பெரிய குளம் ஒன்று இருக்கு. தஞ்சையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில் குளங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. இங்கு சோழ மன்னர்களுடைய ஒருவரான கரிகால சோழ மன்னனுக்கு கருங்குஷ்டம்னு சொல்லக்கூடிய தோல் நோய் இருந்திருக்கு. அவர் அந்த நோயை தீர்க்க பல்வேறு சிகிச்சை முறைகளை கையாண்டுமே எந்த பலனும் இல்லைங்க. இந்த நிலையில அவருடைய கனவுல தோன்றிய கடவுள் கருணாசாமி இந்த கோவில் குளத்துல ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் புனித நீராடி வழிபட்டா கருங்குஷ்ட தோல் நோய் தீர்ந்து விடுன்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து கரிகால சோழ நோய் இந்த கோலத்துல ஒரு மண்டலம் புனித நீராடி கருணாமூர்த்தியை வழிபட்டாரு. இதனால அவருக்கு இருந்த தோல் நோய் நீங்கியதுங்க. அன்று முதல் இந்த பகுதி கருந்தட்டான்குடின்னு அழைக்கப்பட்டு தற்போது கரந்தைன்னு அழைக்கிறாங்க. தொடர்ந்து இங்கு 48 நாட்கள் இந்த குளத்துல புனித நீராடி கருணாசாமியை வழிபாடு செய்தாலே நோய்கள் தீரணும் நம்பிக்கையாக இருக்குங்க. திருமண உயர்கல்வி ஞானம் உயர் பதவிகள்னு ஆட்சி திறமை செல்வம் பகை வெல்லுதல்னு போன்ற முக்கியமாக இங்கு வேண்டுவோருக்கு வேண்டியதை அருளக்கூடிய தெய்வம் தாங்க இவரும்.
இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சிவனுடைய ரொம்பவே சக்தி வாய்ந்த தோல் நோயை தீர்க்கக்கூடிய கருணா சுவாமி திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நீங்கள் முற்றாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய் எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.